யூகேல ஏப்ரல் மாதம் முதல் புதிய எம்ப்ளாய்மெண்ட் ரைட் ஆக்ட்ன்றது நடைமுறைக்கு வருது. இதன் மூலமாக யூகேல இருக்கின்ற பல மில்லியன் கணக்கான பணியாளர்கள் நலன் பெற போகிறார்கள். யூகேல வேலை செய்யற எல்லாருக்கும் இந்த சட்டங்கள் மிக முக்கியமான சட்டங்களாக இருக்கு. குறிப்பா இந்த பாதுகாப்பற்ற வேலைகள், குறைந்த சம்பளத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த சட்டத்துல நன்மைகள் இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சு கொள்ள போறோம். வணக்கம், நான் யூகேயிலிருந்து கிரிதரன். யூகே தொடர்பிலான புதிய தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரைட் ஆக்ட்ன்றதுக்கான ராயல் அசென்ட் போன 2025 டிசம்பர்ல வழங்கப்பட்ட நிலையில ஏப்ரல் 2026 இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வருது. என்னுடைய முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தந்தைகளுக்கான லீவு, மெட்டர்னிட்டி லீவை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்த முதல் நாள்ல இருந்து தந்தைகள், ஆண்கள் லீவு பெற்றுக் கொள்ளலாம் என்ற புதிய பெரிய மாற்றம் ஒன்று இந்த ஏப்ரல் முதல் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அதாவது இவ்வளவு காலமும் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே நீங்க ஆண்கள் லீவு எடுத்துக்கொள்ள வேண்டும், தந்தைகள், அப்பாக்கள் லீவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னா 26 வாரங்கள் அந்த நிறுவனத்துல வேலை செய்திருக்க வேண்டும். ஆனால் இனி அப்படி கிடையாது. வேலைக்கு சேர்ந்த ஒரு நாளுக்கு பிறகு முதல் நாளிலேயே நீங்க என்ன செய்யலாம் சொல்லி சொன்னா உங்களுக்கான லீவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இது ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. எனவே பிடிக்காத நிறுவனங்களை இனிமே வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. நிறைய பேர் இப்படி வேலையை விட்டு மாறிட்டா லீவ் எடுக்க முடியாது என்ற காரணத்துக்காக அந்த நிறுவனத்திலேயே தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்பெய்டு பேரண்டல் லீவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாய்ப்புகளும் அதிகரிக்கப்பட்டது. இதன் மூலமாக 15 லட்சம் பேர் நன்மைகள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அன்பெய்டு லீவை பற்றிய விடயங்களையும் புதிய சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கிரேவ்மன் லீவ்லையும் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. குழந்தை பிறந்த ஒரு ஆண்டுக்குள்ள யாராவது ஒரு வாழ்க்கை துணை உயிரிழந்தால் மற்றைய வாழ்க்கை துணை பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அதிகபட்சமாக 52 வாரங்கள் வரைக்கும் லீவு வழங்கப்படுகின்ற சட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது 1 வருடங்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கின்ற அந்த வாழ்க்கை துணை பிள்ளையை பாதுகாப்பதற்காக, வளர்ப்பதற்காக லீவ் எடுக்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரைட் ஆக்ட் மூலமாக இனிமே அந்த 0 hours கான்ட்ராக்ட் பிரச்சனைகள்ல இருந்து நிறைய பேர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரியான உறுதி இல்லாத வேலைகள் எல்லாம் குறைக்கப்படும். ஃபயர் அண்ட் ரீஹயர் போன்ற மோசமான நடைமுறைகள் எல்லாமே இல்லாமல் செய்யப்படும். அதே மாதிரி உடல் நல குறைவுக்கான பேகள், சிக் பேகள் எல்லாம் அதிக அளவில் வழங்கப்படுறதுக்கான ஏற்பாடுகள், அதே போல வேலை இடங்கள்ல அதிக அளவிலான பாதுகாப்புகள், ஃபேர் ஒர்க் ஏஜென்சி என்றது இன்னும் தொழிலாளர்களினுடைய நன்மைகள் கருதி கவனிக்கும் என்றதையும் இந்த புதிய எம்ப்ளாய்மெண்ட் ரைட் ஆக்ட்ல உள்ளடக்கி இருக்கிறார்கள். யூகேனுடைய மினிமம் வேஜ் என்றது £12.20 இருந்து £12.70 ஏப்ரல் முதல் அதிகரிக்குது என்றதையும் ஞாபகப்படுத்தலாம்.